பொண்ணுங்களை நம்பினா ஆம்பளைங்களுக்கு சுடுகாடுன்னு சொன்னது சரியாதான் இருக்கு. ஏங்க ஏங்க பங்காளி வா. அடே இருப்பா இரு. உத்தமா ராவ அடிக்காதப்பா, உடல் வெந்துற போதுப்பா. சொன்ன கேளியா? சொன்ன புரிய மாட்டாங்க. போதும் விடு. ஏய் அடி குடு. என்னாச்சு இவனுக்கு? நல்லா தானே இருந்தான். என்னாச்சு இவனுக்கு? உத்தமா, ஏன் இவ்வளவு கோவமா நடந்துக்கிற? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னதான் ஆச்சு உனக்கு? ரொம்ப புதுசா இருக்க. டேய் பங்காளி, நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு எதுவுமே நடக்கல. அதான். நீ என்ன நினைச்சா என்ன நடக்கல? அந்த சக்தி வேலு இன்னைக்கு சாகாம தப்பிச்சிட்டான்டா. என்ன அப்படி பாக்குற? அந்த சக்தி வேலுக்கு நான் விசுவாசி இல்ல, வில்ல. இன்னைக்கு நிச்சயத்துல சக்திவேல் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு ரத்த வாந்தி எடுத்து மைக்க போட்டு விழுந்தான்ல. ஆமா. அந்த ஸ்வீட்ல விஷத்தை கலந்ததே நான் தான்டா. பங்காளி, இந்த ட்விஸ்ட நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீயே அந்த வேலையெல்லாம் பண்ணது? நானே தான் பங்காளி, நான் தான் பண்ணேன். சக்தி வேலையாவுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருந்த, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு கோபமும் கொலவெறியும் உனக்கு அவர் மேல இருந்திருக்கு. உன்னை எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே. டேய் பங்காளி, அதெல்லாம் சுத்தம் நடிப்புடா. அந்த சக்தி வேலுக்கு இந்த உத்தம ராஜான் தாண்டா ஏம. என் அக்கா கஸ்தூரியோட சாவுக்கு காரணமான அந்த சக்தி வேலை நான் என் கையால கொல்லணும்னு தான் நல்லவன் மாதிரி நடிச்சு அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கண்டா. இவ்வளவு ஏன், அந்த சக்திவேல் பொண்டாட்டி ஜானகிய கொன்னதும் நான் தான் உத்தம ராஜன் தான். இப்போ நான் அந்த சக்தி வேலை கொன்னு அவன் பொண்ணு கண்மணி கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடி இந்த சக்திவேல் பரலோக போகணும். அப்பதான் மேல இருக்கிற கஸ்தூரி அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். மாரிமுத்து சாந்தி அடையும். இங்க பாரு மாரிமுத்து, இந்த விஷயத்துல மட்டும் நீ எனக்கு உதவியா இருந்தீனா, நீ கேக்குறப்பெல்லாம் உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். இங்க பாரு, நீ பணத்துக்காக எவ்வளவு அலையறன்னு எனக்கு தெரியும். உத்தமா, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இங்க பாரு, நாளைக்கு நடக்கிற ரிசப்ஷன்லயோ இல்ல மறுநாள் முகூர்த்தத்திலயோ ஏதாச்சும் ஒரு சின்ன கேப்ப பார்த்து அந்த சக்தி வேலை நீ முடிச்சு தள்ளிடு. டேய், நான் உனக்கு 10 லட்சம் தரேன்டா. 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? டேய், 10 உனக்கு மேலையும் சேர்த்து தரேன்டா. மாதிரி வேலை மொத்தத்தையும் கன கச்சிதமா முடிச்சிடு, சரியா? நான் முடிச்சு காட்டுறேன் உத்தமா. சொல்லிட்டல்ல, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. போ மாதிரி போ. சக்திவேலு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. என்னவா வேணா இருக்கட்டுமே, கண்மணியோட அப்பா அத்தனை பேர் முன்னாடி கேட்டதும் ஆமாப்பா நான் தினேஷ்ன்ற பையனை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாருக்கும் பிரச்சனையே இல்ல. அதை விட்டுட்டு அப்படியே மாத்தி நான் யாரையுமே விரும்பலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதுக்கு கயல் வேற சப்போர்ட் பண்ணி பேசுறா. நான் ஃபர்ஸ்ட் டைம் கயல் கிட்ட இப்படி ஒரு சேஞ்ச பாக்குறேன். பொண்ணுங்களை காதலிக்கிற ஆம்பளைங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம் தான். கண்ணே மணியேன்னு கொஞ்சம் ஆளுங்க, கடைசியில் அப்பா சொன்னாரு ஆயா சொன்னாங்கன்னு சொல்லி மனசை மாத்திட்டு போயிட்டே இருப்பாளுங்க. தினேஷை பத்தி யோசிக்காத கண்மணி ரொம்ப தப்பா இருக்கா. கடைசி நிமிஷத்துல பெத்தவங்களுக்காக கால இருக்கிற செருப்பை கழட்டி விடுற மாதிரி காதலனை கழட்டி விடுற ஆளுகளை அவங்களுக்கு எதிராக நம்ம போர்க்கொடி தூக்கணும். அப்பதான் இந்த ஏமாற்றத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன ப்ரோ, செம்ம டென்ஷனா இருக்கீங்க போல. இருக்காதா பின்ன? ஏன் உங்களுக்கு டென்ஷன் இல்லையா?
நாங்களும் தான் டென்ஷனா இருக்கோம். ஆ அதெல்லாம் விடுங்க, எங்க குடும்பத்தையே டென்ஷன் பண்ண உங்களுக்கு இப்ப அப்படி என்ன டென்ஷன்? அதே கண்மணி நினைச்சுதான் ப்ரோ. அவங்க அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டப்போ ஆமாப்பா நான் தினேஷை லவ் பண்றேன்னு அவ சொல்லியிருக்கலாம்ல. சரி, அந்த பொண்ணு சொல்லல, ஓகே. நீங்க எங்க கூட சண்டை போடுறதை விட்டுட்டு நீங்களாச்சு கண்மணி தினேஷோட லவ் பத்தி சபையில ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கே நீங்க தான் சொன்னீங்க. அத சபையில சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்மணி அவ வாயாலே சொல்வான்னு நினைச்சுதான் நான் உங்க ஃபேமிலி கிட்ட அவ்வளோ மாத்தி மாத்தி பேசி சண்டையெல்லாம் போட்டேன். இல்லைன்னா எனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? சபையில மூர்த்தி உண்மையை ஓப்பனா சொல்லியும் கடைசியில அந்த பொண்ணு அப்படி எல்லாம் இல்லன்னு நம்ம எல்லார் மூக்கையும் உடைச்சிட்டால. சரி, அதுதான் முடிஞ்சு போச்சு இல்ல. அத பத்தி பேசி நீ ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க போறத பத்தி பாப்போம். இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? சக்திவேல் ஐயா பிளான் பண்ண மாதிரி அவர் பார்த்த மாப்பிளையோட தான் கண்மணிக்கு கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். அப்படி நடந்தா தினேஷோட நிலைமை என்ன ஆகுறது? கதம் கதம். அப்படிலாம் நாம விட்டுற கூடாது. ப்ரோ, காதலிச்சவளே நோன்னு சொல்லிட்டா அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? இதேதான் ஆதிரியும் சொன்னான். அதுல எனக்கு உடன்பாடு இல்லாம தான் நான் கோச்சிட்டு இங்க வந்தேன். ஆனா எப்படி உருண்டு பிறண்டு யோசிச்சாலும் ஆதிர சொன்னதுதானே கரெக்ட். ஏங்க இங்க பாருங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், காதலிச்சவங்க அவங்க காதலிச்சவங்களோட தான் சேரணும். இல்லனா அவங்க லைஃப் நரகம் ஆயிடும். நம்ம என்ன சேர வேண்டாம்னு சொல்றோம்? இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் சின்ன பசங்க. இங்க பாருங்க, கண்மணி அவ அப்பா மேல இருக்க பயத்தால தான் மாத்தி சொல்லியிருப்பா. அத நாம மனசுல வச்சுக்கிட்டு அவங்க லவ் அப்படியே விட்டுற கூடாது. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அததான் நானும் யோசிச்சேன். ஆனா கண்மணி தான் ஸ்ட்ராங்கா இல்லையே. அதான் அவ பயப்படுறான்னு சொல்றேன்ல. அதுக்காக அவங்க எமோஷனை நாம புரிஞ்சுக்காம விட்டுற கூடாது. இங்க பாருங்க, தினேஷும் கண்மணியும் அவங்க லைஃப்ல ஒண்ணு சேர்த்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம கூடவே இருக்காங்கல்ல நம்ம வைஃபுங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. நாம கண்மணியோட வாழ்க்கைக்கு யோசிப்போம், ஆனா அவங்க கண்மணியோட வார்த்தைக்கு தானே மதிப்பு கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி முடியும்? நம்ம வீட்டு லேடிஸ்க்கு இதெல்லாம் சொன்னாதானே தெரியும். புரியல. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். பிரதர், இந்த ப்ராசஸ்ல நானும் இருக்கேன்ல. ப்ரோ, இதெல்லாம் கேட்கணுமா? உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆல்வேஸ் வெல்கம். வாங்க பிளான் பண்ணுவோம். நாளைக்கு ரிசப்ஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல தினேஷை வச்சு நம்ம கண்மணிய மண்டபத்துல இருந்து தூக்குறோம். டபுள் ஓகே. எஸ் பிரதர், அதுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. இங்க இவ்வளவு கூட்டத்தை வச்சுக்கிட்டு கண்மணி நாம எப்படி தூக்குறது? அத யோசிக்கணும். ஜானகி, இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம் தெரியுமா? உன் பொண்ணு நம்ம கண்மணி திடீர்னு நம்ம ஜென்ம விரோதி அந்த பன்னீர்செல்வத்தோட பையனை விரும்புறான்னு தெரிஞ்ச உடனே நானு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேம்மா. அதுக்கப்புறம் எல்லார் மத்தியிலையும் அப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நான் யாரையுமே விரும்பல, நீங்க சொல்ற பையனுக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன்னு சொல்லிட்டேம்மா.